குட் மார்னிங். ஃப்ரைடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தி வித் முட்டை பொடி மாஸ். நல்ல டேஸ்ட்டு, செம்மையாக டேஸ்ட்டு, நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கெலாம் போகும்போது சில்லி அழகாக ரோல் பண்ணி தருவா, இதை உள்ளே வச்சு சூப்பராக. பழைய நினைவுகள். ஆஃபீஸ் போகும்போது எங்கள் வீட்டில் 2 குட்டி ஸ்குரில்ஸ், அது 2மே பூனை கடிச்சு போட்டு செத்து சாவடிச்சுது. கீழே சுற்றிட்டு இருந்ததுங்க. அழகாக இருக்கேன்னு நினச்சி வீட்டுக்கு கொண்டு வரலாம்னு நினச்சோம். சரி, அதுக்கு இதுக்கு வாங்கிட்டு வரலாம், கூடு வாங்கிட்டு வந்து இது பண்ணலாம் பார்த்தா 2த்தையும் பூனை கடிச்சு போட்டு போயிட்டுருக்கு. அதிலே சில்லியாக வெக்ஸ் ஆகிட்டா. மனிதனோட வாழ்க்கை. இந்த ஸ்குரில் எவ்வளோ அழகாக 2 விளையாடிக்கிட்டு இருந்தது. குட்டி 2 குட்டி சில்லி. அதுக்கு நட்ஸு பாதாம் இதெல்லாம் போட்டா. சரி, இன்றைக்கி போயிட்டு அது கூடு வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வரலாம்னு நினச்சா பக்கத்து வீட்டு பூனை வந்து கடிச்சு போட்டு போயிட்டுருக்குது. 2த்தையுமே கடிச்சு போட்டு போயிருக்கு. அதுலேயே சில்லியாக ரொம்ப அழுகுறா, தேம்பி. இயற்கை நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கு. நிரந்தரமற்ற இல்லாத வாழ்க்கை இது. அதுக்கு தான் இவ்வளோ போராட்டங்கள், இவ்வளோ அலைச்சல்கள், இவ்வளோ ஆதங்கம், கோபம், வயிற்றுச்சல் எல்லாம் பிடிச்சி அலையிறோம். எதுக்குமே ஒன்றும் இல்லை. இந்த பூமிக்கு வந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோன்னு இருக்கணும். அதுதான் உண்மையானது. நல்லது செய்தோன்னு இருக்கணும். ஆத்திரப்படுத்த, அலைச்சல் பட்டு ஒன்றுமே கிடையாது. எதுவுமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. அது புரிய மாட்டேங்குது இந்த பசங்களுக்கு. இந்த பெருமை, பீத்தல் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் அந்த ஒரு செகண்ட் நடக்கிற ஒரு சம்பவத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. எதுவுமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு காலையில் ஒரு பாடம் சொல்லிட்டு போயிடுச்சு. எனக்கு சில்லியாக்காவுடைய மனசே சரியில்லை. அவர் ரொம்ப எக்ஸைட்டா. இன்னைக்கு என்ன தெரியும், அந்த வழி எங்களுக்கு ரொம்ப மனிதநேயம் அதிகமாக நமக்கு அடுத்தவங்களை பார்த்து ஏக்கங்கள் வரும். அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். அதுதான் ஆதங்கமான கொட்டுறோம் இந்த வீடியோலாம். வேறு ஒன்றுமே இல்லை. சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி வீக்கெண்ட். காட் பிளஸ் யூ.